சுதா கொங்காரா இயக்குனர். இவங்களோட முதல் படம் துரோகி. நம்ம விஷ்ணு விஷால் ஸ்ரீகாந்தை வச்சு எடுத்தாங்க. படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. பல வருடங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு மாதவனை வச்சு இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாங்க. ரித்திகா சிங் அப்படிங்கிற ஒரு ஹீரோயினை தமிழ் சினிமாவுக்கும் ஹிந்தி சினிமாவுக்கும் அறிமுகப்படுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் சில வருடங்களாகவே தேவைப்பட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்தவங்க தான் சுதா கொங்காரா. சூர்யாவுக்கு தேசிய விருது, ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருது, இப்படி அந்த படத்துக்காகவே பல தேசிய விருதுகளை வாங்கி குவிச்சாங்க சுதா கொங்காரா. ஆனாலும் கூட என்ன நடந்துச்சோ தெரில, சூர்யாவோட மீண்டும் அவங்க இணையதான் இருந்த புறநானூறு படம் இப்போதைக்கு இல்லை, ட்ராப்பு அப்படின்னு தகவலாம் வந்துருச்சு. ரெண்டு பேருமே அறிக்கையின் மூலம் அதை சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈகோ தான் பிரச்சனை அப்படி இப்படின்னு பல விஷயம் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படிங்கிறத உண்மை. இப்போது சுதா கொங்காரா சூர்யாவுக்கு பதிலாக வேறு எந்த ஹீரோ வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம சியான் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்களாம். அது சூர்யா நடிக்கிறதா இருந்த கதையான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது துருவ் விக்ரமுக்காக பண்ணப்பட்ட ஒரு கதை. இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது இது குறித்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத இன்னும் ஃபைனல் பண்ணலையா. ஏன்னா இப்போது நம்ம துருவ் விக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அந்த கபடி பிளேயராக ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் முடித்ததுக்கப்புறம் இந்த வருட இறுதியிலேயே சுதா கொங்காரா இயக்கத்தில் நம்ம துருவ் விக்ரம் நடிக்க போகிறாரு. அதுக்குள்ளே ப்ரொடியூசர் யார், மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஸோ சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த சுதா கொங்காரா நம்ம துருவ் விக்ரம் பல வருடங்களாக ஒரே ஒரு வெற்றிக்காக ஏங்கிட்டு இருக்காரு, தவிச்சிட்ருக்காரு. அந்த வெற்றி படத்தை சுதா கொங்காரா கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். மாரி செல்வராஜ் படம் ஹிட் ஆனாலும் கூட சுதா கொங்காரா படம் இன்னும் எல்லா சென்டர்லையும் ஓடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படின்னு.